வணக்கம். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பூந்தோட்ட வீதியில் ரூபாய் 5,70,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5,70,000 மதிப்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பூந்தோட்ட வீதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலின் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் 9 தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் காண்டமங்கலம் ரயில்வே மேம்பால பணி நடைபெறுவதால் 3 மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலை அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. நகர்ப்புறம், கிராமப்புறம் மற்றும் ரயில்வே பாதை உள்ள பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் பைபாஸ் சாலையில் காண்டமங்கலம் பகுதியில் சாலையின் குறுக்கே ரயில் பாதை அமைந்துள்ளது. அப்பகுதியில் தற்பொழுது மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் 3 மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படி துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனங்கள் கீழூர், மிட்டா, மண்டகப்பட்டு, பள்ளி புதுப்பட்டு, பள்ளி நெலியனூர், திருபுவனைபாளையம், திருபுவனை வழியாக விழுப்புரம் செல்ல வேண்டும். அதேபோல் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மதுக்கடிப்பட்டு பகுதியிலிருந்து களித்தீர்த்தால் குப்பம், குச்சிப்பாளையம், வாதானூர், செல்லிப்பட்டு, பத்துக்கண்ணு, வில்லியனூர் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டுமென துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர், தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதிகாரிகள், வில்லியனூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஆரோவில் 57வது உதய தினத்தையொட்டி நடைபெற்ற போன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனை ஒட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் வளாகத்தில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீப்பிழம்பின் ஒளியில் மாத்தி மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் ஆரோவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்த போது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும் அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வாங்கி செல்வதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான 150 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
காரைக்கால் புதுத்துறையில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை வேறு இடத்துக்கு மாற்ற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் ரூபாய் 49 கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சுத்திகரிப்பு ஆலை மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமைவதால் சுற்றியுள்ள மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுத்துறை பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசுக்கு கண்டனம் முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவுள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜு முகமது தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள் ஏற்பட்டது. முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை 1 மணி நேரம் முடக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பணிகளை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் அருகே கடலில் படகு கவிழ்ந்து மீனவர் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே செட்டிநகர் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன், வயது 60. இவரும் அதே பகுதியை சேர்ந்த மாதவன் 45 வயது ஆகிய இருவரும் கிருஷ்ணருக்கு சொந்தமான கட்டுமரத்தில் வழக்கம் போல் மீன் பிடிக்க இன்று அதிகாலை சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பார்த்த விதமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்துள்ளது. இதன் காரணமாக இவர்கள் சென்ற கட்டுமரம் எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்து விழுந்துள்ளது. இதில் மாதவன் மட்டும் கடலில் நீந்தி கரைக்கு வந்துள்ளார். ஆனால் கிருஷ்ணன் கரை திரும்பவில்லை. இது பற்றி தகவல் அறிந்த சக மீனவர்கள் கடலில் மாயமான கிருஷ்ணனை தேடி வருகின்றனர். கொரோனா காலத்தில் உயர்த்தப்பட்ட பயணிகள் ரயில் கட்டணத்தை 4 ஆண்டுகளுக்கு பிறகு குறைத்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் உயர்த்தப்பட்ட பயணிகள் ரயில் கட்டணத்தை 4 ஆண்டுகளுக்கு பிறகு குறைத்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சாதாரண பயணிகள் ரயில்களில் உயர்த்தப்பட்ட கட்டணம் குறைக்கப்பட்டு மீண்டும் பழைய கட்டணம் வசூலிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் பாசஞ்சர் ரயிலில் ஏற்கனவே 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த கட்டணம் ரூபாய் 20 குறைக்கப்பட்டு 10 ரூபாயாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு செல்லும் சாதாரண பயணிகள் ரயில் கட்டணமும் ரூபாய் 45 குறைந்துள்ளது. முதல் கட்டமாக 200 கிலோமீட்டர் சுற்றளவில் செல்லும் பயணிகள் ரயில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு 60 ரூபாய் வசூலிக்கப்பட்ட கட்டணம் தற்போது ரூபாய் 35 மயிலாடுதுறைக்கு ரூபாய் 50 வசூலிக்கப்பட்ட கட்டணம் ரூபாய் 30 குறைக்கப்பட்டுள்ளது. காட்பாடிக்கு ரூபாய் 65 40 கட்டணம் குறைந்துள்ளது. ரயில்வே துறையின் இந்த நடவடிக்கைக்கு புதுச்சேரியில் பயணிகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் முதியோர் கட்டண சலுகையும் நடைமுறைக்கு மத்திய அரசு கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர். தமிழகம் புதுச்சேரியில் மொத்தம் 91 பயணிகள் ரயிலில் கட்டண குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமானவர் என தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் எரிசக்தி துறை தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பில் திண்டிவனம் 110/33 முதல் 11 கிலோவாட் துணைமின் நிலையத்தில் ரூபாய் 1.37 கோடி மதிப்பீட்டில் மின்மாற்றி திறனை 10 MVயிலிருந்து 16 MVயாக திறன் உயர்த்தும் பணியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்திடும் சூழ்நிலை, ஆதலால் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமானவர் என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி, மேற்பார்வை பொறியாளர் விழுப்புரம் மின் பகிர்மான வட்டம் சி லட்சுமி, திண்டிவனம் சார் ஆட்சியர் நர்மதா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
செய்திகள் தொடர்கின்றன. மாவட்ட ஆட்சியர் குளத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனை தீவிரமாக கண்காணித்து தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் குளத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனை தீவிரமாக கண்காணித்து தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை செய்யப்பட்டது. நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 4வது கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங், மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ், உதவி ஆட்சியர் சம்யத் ஜெயின், மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ் மற்றும் கல்வித்துறை, நலவழித்துறை, சமூக நலத்துறை, வனத்துறை, துறைமுகத்துறை, கடலோர காவல் படை, வேளாண் துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 3வது மாவட்ட அளவிலான என்கோட் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் மீதான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனை தீவிரமாக கண்காணித்தல், தடுத்தல், போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல், மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவித்தல், போதைப் பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்களின் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களின் மேற்பார்வை இடுதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. திண்டிவனம் தட்சசீலா பல்கலைக்கழக தமிழ் துறையும் பாதுகாப்பு மற்றும் வியூக கல்வித்துறையும் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தியது. வாகன விபத்துக்கள் பெருகி வரும் சூழலில் பொதுமக்கள் அது குறித்த விழிப்புணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கில் தட்சசீலா பல்கலைக்கழக மாணவர்களின் சார்பாக திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் இப்பேரணி திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைக்க திண்டிவனம் மகளிர் காவல் நிலையம், இந்திரா காந்தி பேருந்து நிலையம், நேரு வீதி, செஞ்சி பேருந்து நிலையம், தீர்த்தக்குளம் ஆகிய வீதிகளின் வழியாக சென்று நிறைவாக திண்டிவனம் சென்னை பிரதான சாலையில் நிறைவடைந்தது. புதுச்சேரி காரைக்காலில் +2 பொதுத் தேர்வை 14,229 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 15,093 மாணவர்களும் எழுதுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு துவங்குகிறது. இதில் புதுச்சேரியில் 5,758 மாணவர்கள், 6,236 மாணவிகள் என மொத்தம் 11,994 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் 31 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் ஆண்கள் 945 மாணவர்களும், 1,290 மாணவிகள் என மொத்தம் 2,235 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 9 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாகியில் 397 மாணவர்கள், 337 மாணவிகள் 6 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். ஏனாமில் 393 மாணவ மாணவிகள் 3 மையங்களில் தேர்வு எழுத உள்ளனர். இதனைத் தொடர்ந்து மார்ச் 4ஆம் தேதி +1 பொதுத் தேர்வு நடக்கிறது. இதில் புதுச்சேரியில் 31 தேர்வு மையத்தில் 6,988 மாணவ மாணவிகள், காரைக்காலில் 9 தேர்வு மையத்தில் 645 மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். மார்ச் 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்குகிறது. தேர்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி மற்றும் மூலகுளம் ஜே.ஜே. நகர் பகுதிகளில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணி சிவசங்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வயல்வெளி நகர் மற்றும் வின்சென்ட் வீதி வழியாக 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலை பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் மூலகுளம் ஜே.ஜே. நகர் நுழைவாயிலில் இருந்து மதுராபேட் வரை செல்லும் இணைப்பு சாலையின் மேம்பாட்டு பணிக்கு 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய கோட்டம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனு, திருஞானம், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திறமைகள் எத்தகையது என்பதை வெளிப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அழைத்து செல்ல உதவுபவை தேர்வுகள். தேர்வை கண்டு அச்சம் கொள்ளாதீர்கள். பதற்றம் வரும்போது மறதி வருவது இயல்பானது. எனவே பதற்றமின்றி உங்கள் மனநிலையை இயல்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற மனப்பதற்றம் குறையும் போது படித்ததெல்லாம் நினைவுக்கு வரும். தேர்வை சிறப்பாக எழுத முடியும். உங்களை நீங்களே வெற்றி காண்பதற்கு உதவும் தேர்வை தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகத்தோடும் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதியதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்திய கடலோர காவல்படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதிதாக அமையவுள்ள கடலோர காவல்படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார். இச்சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பாண்டியன் நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் 18,40,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி, சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் 20,18,000 மதிப்பில் தார் சாலைகள், சிவ கணபதி நகர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணையன் வீதி, ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் 20,80,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, ரூபாய் 15,39,000 மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் ரூபாய் 80,84,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று காரைக்காலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கொட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புள்ளது என்றும், தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா, புதுச்சேரியிலும் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பதில் அளித்தார். மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கை இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்திலிங்கம் எம்பி விமர்சனம் செய்தார். மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரத்தில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. மகம் முடிந்து செல்லும் தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரம் நடுத்தெருவில் உள்ள செத்தி புத்தி விநாயகர் கோவிலில் தங்கியுள்ளார். இதனை அடுத்து நேற்று சாரம் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதனை ஒட்டி கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேக விழா, அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி, செயலாளர் கணபதி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் கோபி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.